வெளிநாட்டுக்காரன் அவன் வேற மதத்தை நம்புறவன் 40 கிலோமீட்டர் பூமிக்குள்ள தோன்றான் சுரங்கம். அப்ப அந்த பூமி ஒரு சத்தியத்துக்குள்ள சுற்றி வருகிற பூமியிலே நிலை தடுமாறாதா? இந்த பூமியிலே அசைவு உண்டாகாதா? திருச்செந்தூர் கடல் 1 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு எப்ப வெளியே வருவது தெரியல. ஏன்? மனிதன் மனிதனாக இல்லை. நாம் நாட்டையும் இந்த இயற்கையும் அழித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அழித்துக் கொண்டிருக்கிற மாறணும்னா இன்று பாரதம் தான் உலகத்தின் குருவாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இங்கேதான் அன்பு வாழ்கிறது, இங்கேதான் அகிம்சை வாழ்கிறது, இங்கேதான் தர்மம் வாழ்கிறது, இங்கேதான் கடமை வாழ்கிறது, இங்கேதான் அனைவரையும் நேசிக்கிற பாங்கு வாழ்கிறது. ஆகவேதான் இந்திய தேசம் உலகத்தின் குருவாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா நாட்டுக்காரரும் நம்ம நடத்துகிற யோகாவை அவ்வளவு பேர் யோகா தினம்னு கொண்டாட ஆரம்பிச்சான். ஏன்? உடம்ப பேணு. உடலை விட ஒரு பெரிய சக்தி கிடையாது. உடம்ப பேணா என்ன செய்யணும்? ஏமா உடம்ப பேணா என்ன செய்யணும்? உடம்பு நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? யாராவது சொல்லுங்க. உடம்பு நல்லா இருக்கணும் என்ன செய்யணும்? வெயில் தாங்க முடியாம உட்கார்ந்துருக்கும். நீ வேற இதுல கேள்வி வேற கேட்கல. இவர் எப்ப முடிப்பார் நம்ம கிளம்பலான்னு முன்னாள் மாவட்டமும் இன்னாள் மாவட்டமும் இன்னாள் மாவட்டத்தின் மேற்கு. ஏன்னா ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு அவர் தான். ஆமாம், அவர் எப்போ போகிறாரோ அப்புறம் வெண்டா பிரிட்ஜ். இது பெரிய சாதனை. மாவட்டம் முழுக்க இருந்த ஒரே தலைவர் தர்மராஜ். கைலட்டி வாங்கி சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டாருங்க. மேற்கு கிழக்குமா இருந்தாலும் ஒத்தையாக இருந்து எல்லாத்தையும் சாதிப்போம். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அரசியல் பேசல, உடனே என்ன அரசியல் நினச்சிக்காருங்க. ஆனால் பேசாமலும் முடியாது. நான் அரசியல் பேச மாட்டேன், பேசாமல் முடியும். அரசியல் என்பது அப்பா, ஆன்மீகம் என்பது அம்மா. அப்பா சரியில்லைன்னா அம்மா வாரியில் கையில் தூக்கித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. உண்டாகி மக்களை நல்லா வழிபடுத்தணும், நல்ல முறையில் காப்பாற்றணும், இந்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அம்மா கோயிலில் மணி அடிச்சு பிள்ளைகளுக்குள்ள சமையல்லாம் பண்ணி சரியா இருப்பான். ஆனால் அப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டு வரலன்னு வை, அப்பனாவது சுப்பனாவது வாரியில் தூக்கித்தான் ஆகணும். பிள்ளைகளை சரியா வளர்க்க தெரியல, அப்பருக்கு முட்டை முடிக்க வேண்டியதானே. அதுபோல தானே நம் நாடு இன்று சரியாக போகிறதா? நாம சரியா போகிறதா? உனக்கு வேண்டியது சரியாக கிடைக்கிறதா? இல்லை. அதில் குறிப்பாக தமிழகத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் மக்கள் நல்லா இல்லை. ஏன்? வெளியே போகவே ஒரு வீட்டில் 4 பேர்னா ஒருத்தனாவது குடிக்காம இருந்தது கிடையாது. நம்ம ஆன்மீகத்தை அழிப்பதற்கு காரணம் ஏதோ கம்யூனிஸ்ட்காரன் அவன் போட்டாயா? கம்யூனிஸ்ட்காரன் பொறுப்பேன் அவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்காம 4 அம்மா மாதிரி அருவா கட்டி வாரியில் எடுத்துருக்க வேண்டாம். சண்டைக்கு வைக்கிறான்னு பார்க்குறீங்க. என்னடா சும்மா கிடந்த தங்கத்தை சாமி ஊதுறான், நம்மளெல்லாம் கொடுத்து போவான்னு நினைக்கிறீங்க. நீங்க எந்திரிக்கணும். ஆமாம், நாரியர்கள் கூடி நாளங்கும் ஒரு வாசமிட்டு ஐயா வைகுண்ட சொன்னது பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஐயா. இப்ப பெண்கள் வெளியில சும்மா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஐயா சொன்னாங்க, குங்குமம் வைங்க, சந்தனம் வைங்க, விபூதி வைங்க, பட்டை போடுங்க, திருநாமத்தை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எல்லாத்தையும் போடுவோம், ஆனா நெத்தி பொருத்தர ஒண்ணு ஒட்டி வச்சிருப்போம். ஒட்டிருக்கா இல்லையா? ஆமா, 1 ரூபாய்க்கு 100 கிடைக்கும். இது குங்குமம் கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு போகும். நம்ம ஆட்டா மாதிரி எப்படின்னா அன்னைக்கு பாருங்க, நேர் வகையில் எடுத்து பின்னுவாங்க, இல்லை கொண்டை போடுவாங்க. போட்டு அந்த சுழியில திருமணம் ஆனவங்க குங்குமம் வைப்பாங்க, மற்றவங்க நெற்றி சுழிமுனையில் வைப்பாங்க. ஆனால் இப்போ நேர்கோட காணல. இந்த வயலுக்கு வாய்க்கால் வெட்ட கிடக்கா குறுக்க மறக்க வெட்டி எடுத்து அங்கெல்லாம் இழுத்து பின்ன பக்கம் ஒரு பெரிய போட்டு 5 பின்ன குத்தி முடியை இழுத்து உருண்ட பியாய் மாதிரி. சாமியாருக்கு வேலையை இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறேன். ஆமா, அப்படித்தானே. அது போதும் ஃபேஷன். பைக்கில் போகும்போது அப்படி சுற்றி ஓட்டுறவன் கண்ணே கொடுத்து அவன் வந்து இருந்துச்சு. ஏன்னா அது அப்படி கிடக்கு. இது நாகரிகம். இந்து நாகரிகம் எங்கே போறது? அந்நியம். இது நம்முடைய இந்து தர்ம நாகரிகம். இது நாம கலாச்சாரத்தை விட்டுட்டோம். அடுத்தவன் சொல்ல கேட்டு அடுத்தவனுடைய ஆட்சி உள்ளே நுழைந்து நம்மை கொடுமைப்படுத்தியது. அதனால் தானே இந்த நிலை. நாகரிகம் போயிடுச்சு. வீட்டில் பாட்டு ராமா ராமா பாட்டோட இப்பயே ராமா ராமா போடுறாங்க ஐயா. காலையில் ராமா ராமா பாடுறா
ரா 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 சாமி அங்கே போடுறாங்க காலையில். நிறைய வீட்டெல்லாம் சஷ்டியை நோக்க சரவண பவனம் சிஸ்டரு குதவும் செங்கதிவேலும் பாத இரண்டி பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட. எத்தனை பேர் வீட்டில் காலையில் சுப்பிரமணியம் போடுங்க கை தூக்க பார்க்கலாம்? எத்தனை பேர் வீட்டில் கண்டசேஷி போடுங்க கை தூக்கிறாங்களா? நல்ல முந்தா நாள் ஒரு கும்பாட்சிக்கு போய் கேட்டேன், ஒரு சிலம் கை தூக்கலை. ஆனால் நீங்கள் இல்லாமல் கேட்டீங்க ஒரு கைத்தட்டு உங்களுக்கு நீங்கள். ஆமாம், நம்ம தட்ட முடியாதுல்ல, என்னாலும் கேட்காது, ஒரு கை ஒரு சேர் 9,000. அதனால ஏன் சொல்கிறேன்னா இது உலகம். ஆனால் அப்படி இல்லை. குழந்தை பால் குடிக்கிறதுக்கு மாடலை தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் சிறுபாலை காட்டிட்டு இருக்காரு. இல்லைன்னா பால் குடிக்காதான். அதனால களத்தை வச்சு போடு. விளக்க தெரியாதா? விளக்க தெரியாதா? நீ தாயானே செல்போனை கருத்தா பிள்ளைய வளர்க்கணுமா? தொட்டி பழக்கம். ஒரு தாய் நினைத்தால் இந்த சமுதாயத்தை மாற்றலாம். என் சகோதரியை நீ நினைத்தால் உன் குழந்தைகளை வளப்படுத்தலாம். பைக்கு 2 லட்சத்தை கேட்கிறேன்னு ஐயா சொன்னாங்க. முட்டை முடிச்சுடு, நீ சம்பாதிக்கிறா, நீ சம்பாதிச்ச பிறகு பைக் வாங்க. அப்போ அவனுக்குள்ள வயசு வந்துடும், லைசன்ஸ் கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். ஆனா நீ ஒத்தியா பெற்றுட்டோம் ஐயா கேட்க வாங்கி கொடுங்க. ஒரே ஒரு பையன் போதான் செய்யும், வாங்கி கொடுவோம், இதே நீரை மாட்டியது அன்னு சொல்லி பைக் வாங்க போனவே ஸ்டோரூமை விட்டு வீட்டுக்கு வரலாம்.